எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் ஆயில் சீக்ரெட் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹேர் ஆயில் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் சொன்னேன், நார்மலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். ஸோ அதை தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு வந்து முடி நல்லா வளர்ந்துச்சு. மெயினாக வந்து நீங்கள் வந்து எதனா ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து விட்டுட்டு மற்றதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து நம்ம ஹேருக்குமே ஒத்துக்கும். சில டைம் வந்து நமக்கு எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து சம்டைம்ஸ் ஒத்துக்காதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஹேருக்குமே சரி நம்ம ஸ்கின்னுக்குமே சரி நம்ம என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆதிவாசி ஹேர் ஆயிலும் மாமா ஹெர்த் ஹேர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பேராஷூட் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பேராஷூட் வந்து அப்போதுலேருந்தே இருக்கு. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே யூஸ் பண்ணதில்லை. நான் சின்ன வயசுலேருந்துன்னா ஒரு பிறந்ததுலேருந்தே வச்சுக்கோங்களேன், பிறந்த ஒரு 2 வயசுல இருந்தே வந்து 23 வயசு வரைக்குமே நான் வந்து பேராஷூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆதிவாசி ஹேர் ஆயிலும் மாமா ஹெர்த் ஹேர் ஆயில் மட்டும்தான். அது எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ என்னுடைய ஹேர் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேராஷூட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே நான் யூஸ் பண்ணதில்லை. எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து எங்கள் பாட்டி வந்து நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடிலாம் பாட்டிங்கெலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து இப்படிலாம் நம்ம வச்சிருக்கவே மாட்டோம். ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வலிச்சு வாரி இழுத்து பின்னில் போட்டு நல்லா கட்டி ரிப்பனை போட்டு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பிடிக்காது, நடந்து இப்படி பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுது. சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என் ஹேரை பார்த்துக்கிறது. ஸோ ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிறது எல்லாமே எங்கள் பாட்டி தான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஹேர் ஆயிலேருந்து சரி, தலையை வாரதுலேருந்து சரி, ஷாம்பு யூஸ் பண்ணுறதுலேருந்து சரி, ஸோ தலை குளிக்க வைக்கிறதுலேருந்து சரி எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துப்பாங்க. நான் யூஸ் பண்ண ஷாம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் அடிஷனலாக எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ என்னோட ஹேர் ஆயிலே என்னோட ஷாம்பு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் நான் அடிஷனலாக எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இதை மட்டும் தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து தான் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து மாமா ஹெர்த் ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேன். அது மூலிமா எனக்கு ரெகுலராக ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாமா ஹெர்த் ஹேர் ஆயிலும் இப்போ ஆதிவாசி ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது வந்து இப்போ எனக்கு சரியாயிடுச்சு. இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மூலியமாக தான் என்னோட ஹேர் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இன்னைக்கு என்னுடைய ஹேர் கேர் சீக்ரெட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்யூ ஸோ மச்.